ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலக பணக்காரர்களில் ஒருவரான இலன் மஸ்க் அவர்களோட டெஸ்லா ஹியூமனாய்ட் ரோபோட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக பணக்காரர் மற்றும் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவான இலன் மஸ்க் அவர்கள் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் புதுசாக அறிவியல் டெக்னாலஜிகளை வெளியிடுறது வழக்கம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, தற்போது மனிதர்கள் போன்ற ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை உருவாக்க இருக்கிறதா எலன் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ரோபோட்ஸ் பார்த்திங்கன்னா, மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை எளிமையாக செய்கிறதுக்காக இந்த ரோபோட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா டெஸ்லா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த ரோபோட்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்லா ரோபோட்ஸ் 5 feet 8 inches ஹைட் கொண்டதாக இருக்குமா, கிட்டத்தட்ட 55 கிலோ எடை கொண்டதாக இருக்குமா. இந்த ரோபோட்ஸால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 கிலோ வரைக்கும் லிஃப்ட் பண்ண முடியுமா. இந்த ரோபோட்டோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரோபோட்ஸால் பயணிக்க முடியுமா அதிகபட்சமாக. இந்த ரோபோட்ஸ்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை செஞ்சு மனிதர்களுக்கு சலிப்பு உண்டாகிறத தவிர்க்கிறதுக்காக இந்த ரோபோட்ஸை உருவாக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரோபோக்கள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் சொல்லக்கூடிய கமாண்டை கேட்டு அதுபடி இந்த ரோபோக்கள் நடக்குமா. அதாவது மனிதர்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை எடுக்கிறதோ இல்லை ஏதாச்சும் வேலையை செய்கிறதுக்கு கமாண்ட் கொடுத்தாங்கன்னா அதுபடி அந்த வேலையை செஞ்சு முடிக்குமா. இந்த ரோபோக்கள் மனிதர்களால் செய்ய முடியாத வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்குமா. அதாவது ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெரிய பொருளை எடுக்கிறதோ இல்லை பெரிய வேலைகளை செஞ்சு முடிக்கிறதையோ இந்த ரோபோக்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சுக்கலாமா. அதுக்காக இந்த ரோபோட்ஸ் நம்ம என்ன கமாண்ட் கொடுத்தாலும் அதுபடி செய்யணும் கிடையாது. நம்ம இந்த ரோபோட்ஸை எதுக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அது ரிலேட்டடாக தான் இந்த ரோபோட்ஸ் நம்ம கமாண்டை கேட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்குமா. அதாவது இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோன்னா அது ரிலேட்டடாக ஏதாச்சும் வேலை இல்லை ஏதாச்சும் பொருள் எடுக்கிறதுனா அந்த வேலையை தான் செஞ்சு முடிக்கும். நம்ம இந்த எந்திரன் படத்தில் வர மாதிரி நம்ம எது வேணால் சொன்னால் இந்த ரோபோட் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எதுக்காக ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அந்த வேலையை மட்டும் தான் இது செஞ்சு முடிக்குமா. ஸோ இந்த ஹியூமனாய்ட் ரோபோட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரோபோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி இதோடைய செயல்பாடு இருக்க போகுது, இதை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வீடியோ சஜஸ்ட் பண்ணாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.